அனைவருக்கும் இனிய வணக்கம் மாணவர்களே. இன்றைய காணொளியில் நாம் காணப்போவது இயற்கையின் வரப்பிரசாதமாக விளங்கக்கூடிய காட்டை பற்றி காணப்போகின்றோம். ஒரு நாட்டின் வளமானது காட்டின் வளத்தை கொண்டே கணக்கிடப்படுகிறது. அத்தகைய அற்புதமான காட்டின் பயன்களையும் காட்டின் குளிர்ச்சியையும் காட்டில் வாழ்கின்ற விலங்குகளின் கொண்டாட்டங்களையும் பற்றி கூறுவதாக இக்காணொளி அமைகிறது. இப்பொழுது நாம் வகுப்பிற்குள் செல்வோம். சுரதாவின் இயற்பெயர் ராசகோபாலன். இவர் பாரதிதாசன் மீது மிகுந்த பற்று கொண்டவர். பாரதிதாசனின் இயற்பெயர் சுப்புரத்தினம். எனவே தம் பெயரை சுப்புரத்தினதாசன் என மாற்றிக்கொண்டார். அதன் சுருக்கமே சுரதா என்பதாகும். உவமைகளை பயன்படுத்தி கவிதைகள் எழுதுவதில் வல்லவர் என்பதால் இவரை உவமை கவிஞர் என்று அழைப்பர். அமுதும் தேனும், தேன்மலை, துறைமுகம் உள்ளிட்ட பல நூல்களை இவர் இயற்றியுள்ளார். இப்பாடல் தேன்மலை என்னும் நூலில் இயற்கை எழில் என்னும் பகுதியிலிருந்து எடுத்து தரப்பட்டுள்ளது. இப்பாடல் கிளிக்கண்ணி என்னும் பாவகையைச் சேர்ந்தது. கிளியின் மொழி போன்ற இனிய சொற்களை பேசும் பெண்ணை நோக்கி கூறுவதாக இனிய சந்தத்தில் பாடும் இசைப்பாடல் வகை கிளிக்கண்ணி ஆகும். இப்பொழுது நாம் பாடலுக்குள் செல்வோம். கார்த்திகை தீபமென காடெல்லாம் பூத்திருக்கும் பார்த்திட வேண்டுமடி கிளியே பார்வை குளிருமடி. காடு பொருள் கொடுக்கும் காய்கனி ஈன்றெடுக்கும் கூடி கழித்திடவே கிளியே குளிர்ந்த நிழல் கொடுக்கும். குரங்கு குடியிருக்கும் கொம்பில் கனிபறிக்கும் மரங்கள் வெயில் மறைக்கும் கிளியே வழியில் தடை இருக்கும். கார்த்திகை தீபமென காடெல்லாம் பூத்திருக்கும் பார்த்திட வேண்டுமடி கிளியே பார்வை குளிருமடி. காடு பொருள் கொடுக்கும் காய்கனி ஈன்றெடுக்கும் கூடி கழித்திடவே கிளியே குளிர்ந்த நிழல் கொடுக்கும். குரங்கு குடியிருக்கும் கொம்பில் கனிபறிக்கும் மரங்கள் வெயில் மறைக்கும் கிளியே வழியில் தடை இருக்கும். பச்சை மயில் நடிக்கும் பன்றி கிழங்கெடுக்கும் நச்சிர வங்களக்கும் கிளியே நரியெல்லாம் ஓலையிடும். அதிமதுர தலையை யானைகள் தின்றபடி புதுநடை போடுமடி கிளியே பூங்குயில் கூவுமடி. சிங்கம் புலி கரடி சிறுத்தை விலங்கினங்கள் எங்கும் திரியுமடி கிளியே இயற்கை விடுதியிலே. பச்சை மயில் நடிக்கும் பன்றி கிழங்கெடுக்கும் நச்சர வங்களக்கும் கிளியே நரியெல்லாம் ஊளையிடும். அதிமதுர தலையை யானைகள் தின்றபடி புதுநடை போதுமடி கிளியே பூங்குயில் கூவுமடி. சிங்கம் புலி கரடி சிறுத்தை விலங்கினங்கள் எல்லாம் திரியுமடி கிளியே இயற்கை விடுதியிலே. இப்பாடலுக்கான கடின சொல்லையும் அதன் பொருளையும் காண்போம். ஈன்று தந்து கொம்பு கிளை அதிமதுரம் மிகுந்த சுவை களைத்திட மகிழ்ந்திட நச்சரவம் விடமுள்ள பாம்பு விடுதி தங்கும் இடம். இப்பொழுது காடு என்ற பாடலுக்கான பொருள் விளக்கத்தை காண்போம். கார்த்திகை விளக்குகள் போல காடு முழுவதும் மலர்கள் மலர்ந்திருக்கும். அவற்றை காணும் கண்கள் குளிர்ச்சி பெறும். காடு பல வகையான பொருட்களை தரும். காய்கனிகளையும் தரும். எல்லாம் கூடி மகிழ்ந்திட குளிர்ந்த நிழல் தரும். அங்கே வசிக்கும் குரங்குகள் மரக்கிளைகளில் உள்ள கனிகளை பறித்து உண்ணும். மரங்கள் வெயிலை மறைத்து நிழல் தரும். அடர்ந்த காடு வழி செல்வோருக்கு தடையாய் இருக்கும். பச்சை நிறம் உடைய மயில்கள் நடனமாடும். பன்றிகள் காட்டில் உள்ள கிழங்குகளை தோண்டி உண்ணும். அதனை கண்டு நஞ்சினை உடைய பாம்புகள் கலக்கமடையும். நரிக்கூட்டம் ஊளையிடும். மிகுந்த சுவையுடைய தலைகளை யானைகள் தின்றபடி புதிய நடை போடும்.
பூக்கள் பூத்து குலுங்கும், மரங்களில் குயில்கள் கூவும். இயற்கை தங்குமிடமாகிய காட்டில் சிங்கம், புலி, கரடி, சிறுத்தை போன்ற விலங்கினங்கள் எங்கும் அலைந்து திரியும். இந்த காடு என்ற பாடல் மூலம் நாம் அறிந்து கொண்டது, காடும் கடலும் நமக்கு எப்போதும் காட்சிக்கு இன்பம் தருபவை. ஒரு நாட்டின் வளம் அந்நாட்டின் மொத்த நிலப்பரப்பில் அமைந்துள்ள காடுகளின் அளவை பொறுத்தே மதிப்பிடுகிறது. அதனால்தான் காட்டின் வளமே நாட்டின் வளம் என்று அறிஞர்கள் கூறுகின்றனர். எனவே மாணவர்களை, நாம் காட்டின் வளத்தை பாதுகாக்க வேண்டும் என்ற கருத்தை இந்த பாடல் மூலமாக நாம் அறிந்து கொண்டோம். மீண்டும் மற்றொரு காணொளியில் நாம் காண்போம். நன்றி, வணக்கம்.